ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சயின்ஸ், நாட் சாரி. அதை பற்றி சொல்றது இங்கே ஜாயின் பண்ணிக்கிறாங்க மிஸ்டர் முகமது நலீம் அக்கீப் ஜாவித். இவர் வந்து பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சயின்ஸ் எல்லாம் ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கிறாரு ஆடியோலஜியில், ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசன், யூனிவர்சிட்டி ஆஃப் கலனியா. ஸோ ஜாவித், யூ கேன் ஸ்டார்ட். Jazakallah khair. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good evening to you all. நான் பேசுறது தெளிவா கேக்குதானே? ஜாவித். ஓகே. இப்ப நாங்க செஷனுக்குள்ள போவோம். இப்ப இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி நீங்க எடுக்க வேணாம். இப்ப பொதுவா வந்து ஒவ்வொரு கோர்ஸை வந்து விளங்கப்படுத்தும் போது அந்தந்த கோர்ஸ் செய்யறவங்க அதை பத்தின ஒரு குட் இம்ப்ரெஷனை கொடுப்பாங்க, உண்மையும் நல்ல. பட் அந்த அடிப்படையில இந்த செஷனை நீங்க பார்க்கணும். எங்களுடைய ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சயின்ஸ் கோர்ஸுக்கான ஒரு மார்க்கெட்டிங் அடிப்படையில பார்க்காம அதனுடைய உண்மைத்தன்மை, அதாவது அவங்க என்ன செய்யறாங்க, கரண்ட் சிச்சுவேஷன் இப்ப ஸ்ரீலங்கால எப்படி இருக்குது, ஃபாரின்ல எப்படி இருக்குது. இப்ப நிறைய பேர் உடனே எதிர்பார்க்கறது படிச்சு முடிச்ச உடனே வேலை, அதுவும் கவர்மெண்ட்ல செய்யணும். அப்ப இப்படி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அப்ப நாங்க அந்த விஷயங்களை வந்து ஷார்ட்டா அதுல உண்மைத்தன்மை எப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். இதுக்கான ஒரு விளம்பரமோ மார்க்கெட்டிங்கோ இல்லை, இது ஒரு அவேர்னஸ் என்று சொன்னா அந்த வேர்ட் பொருத்தமா இருக்கும். இப்ப எங்களோட கலானி யூனிவர்சிட்டியில மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி கீழே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுல ஒரு டிபார்ட்மெண்ட் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிசபிலிட்டி ஸ்டடீஸ். அப்ப இந்த டிபார்ட்மெண்டால 2 டிகிரி ப்ரோக்ராம் ப்ரொவைட் பண்றாங்க. அதுல முதலாவது டிகிரி தான் நீங்க முதலாவது ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சயின்ஸ். அதுக்கப்புறம் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட அந்த ஒக்கியூபேஷனல் தெரப்பி. நீங்க அது ஏற்கனவே அது சம்பந்தமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. இப்ப ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சயின்ஸ்ல லாஸ்டா 2023 அகாடமிக் இயர் ஆட்கள் வந்து இன்டேக் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்க 17வது பேட்ச். இப்ப ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து 2008 ஸ்டார்ட் பண்ணப்பட்டு 2023 17 பேட்ச் வரைக்கும் லாஸ்டா இன்டேக் பண்ணப்பட்டிருக்குது. இப்ப இதுல ஒரு விஷயம் நீங்க விளங்கிக் கொள்ளணும். ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சயின்ஸ்ங்கிற ஒரு பேர்ல உண்மையிலே அங்க 2 கோர்ஸ் வந்து அங்க டிவைட் ஆகுது. 2 கோர்ஸ் நாங்க படிக்கிறோம், 2 ஸ்பெஷல் டிகிரி அதுல நாங்க போக போறோம். இப்ப மொத்தமாவே அதை நான் தெளிவா சொல்றேன். மொத்தமாவே வந்து இது 4 வருஷ டிகிரி. ஒவ்வொரு வருஷத்துக்கும் 2 செமஸ்டர், அப்ப 8 செமஸ்டர். இப்ப முதலாவது வருஷம் முதலாவது செமஸ்டர் முடிஞ்சதோடைய இத 2 பிரிவா பிரிச்சிருவாங்க, ஸ்பீச் தெரப்பி, ஆடியோலஜி. அப்ப ஒரே பேர்ல வந்து இன்டேக் பண்ணினாலும் ஆனா உண்மையிலேயே ரெண்டுமே தனித்தனி ப்ரொஃபஷன் தான். இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு சின்ன கனெக்ஷன் வரும், அது தேவையை பொறுத்து. மற்றபடிக்கு ஸ்பீச் தெரப்பி செய்யற வேலையை ஆடியோலஜி செய்யலாது, ஆடியோலஜி செய்யற வேலையை வந்து ஸ்பீச் தெரப்பி செய்யலாது. ஒன்றை இன்டேக் பண்ணி அவங்க செப்பரேட்டா அவங்களால போயிடுவாங்க. எப்போ ஒரு கனெக்ஷன் வரும் என்றால், ஒரு ஸ்பீச் தெரப்பிக்கு போற ஒரு பிள்ளைக்கு அவங்களோட லாங்குவேஜும் ஸ்பீச் டெவலப்மெண்ட்லயும் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால், இப்போ நல்ல வேலைக்கு லாங்குவேஜ்லயும் அவங்களோட ஸ்பீச்லயும் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா முதலாவது அவங்க யோசிப்பாங்க, இந்த பிள்ளைக்கு சரியான முறைக்கு காது கேட்குதா, அவங்களோட ஹியரிங் அபிலிட்டி சரியா இருக்குதான்னு சொல்லி அவங்க பார்ப்பாங்க. அந்த ஹியரிங் அபிலிட்டி ஓகேவா இருந்தால் அதுக்கப்புறம் அவங்களோட தெரப்பி அசஸ்மெண்ட்டுக்கு அவங்க போவாங்க. இப்ப ஹியரிங்கே பேசிக்கே அவங்க ப்ராப்ளமா இருந்துட்டு அவங்களுக்கு லாங்குவேஜையும் ஸ்பீச்சையும் டெவலப் பண்ண இயலாது. இப்ப ஒரு பிள்ளைக்கு சரியா காது கேட்குது இல்லை, காது கேட்குதுன்றீங்களா, அப்ப காது கேட்காத ஒரு பிள்ளைக்கு நாங்க ஸ்பீச் எப்படி டெவலப் பண்றது, அவங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸை வந்து நாங்க எப்படி டெவலப் பண்றது. அப்ப இந்த கட்டத்துல அவங்க அந்த பிள்ளைய எங்களோட ஆடியோலஜி கிளினிக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. இவங்களோட ஹியரிங் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது என்று சொல்லி பாக்குறதுக்கு வந்து அனுப்புவாங்க. இந்த இடத்துல மட்டும்தான் ஸ்பீச் தெரப்பியும் ஆடியோலஜிஸ்டும் வந்து கனெக்ட் ஆகுறாங்க, இன்டர் கனெக்ட் ஆகுறாங்க. மற்றபடிக்கு நீங்க அதுக்குள்ள போனதுக்கு பிறகு நீங்க அது 2 கோர்ஸ் தான். இது அதனுடைய அடிப்படை. இது தெளிவா முதலாவது விளங்கிக் கொள்வாங்க. நிறைய பேர் விளக்கம் இல்லாம அங்க வந்துட்டு அதுக்கப்புறம் தடுமாற்றம் ஒன்றும் அங்க அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ரைட், ஓகே. இப்ப நான் இதுல ஆடியோலஜி என்கிற அந்த கோர்ஸ் வந்து நான் அந்த ஸ்பெஷல் டிகிரியை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்பீச் தெரப்பி என்கிற செஷன் வந்து எந்த செஷனுக்கு பின்னால அதுக்குரிய ஒரு ரிசோர்ஸ் பர்சன் வந்து உங்களுக்கு அது சம்பந்தமான விளக்கங்களை தருவாங்க. நான் இப்போ ஆடியோலஜிக்கு மட்டும் நான் நிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்ப முதலாவது உங்களுக்கு ஆடியோலஜிஸ்ட்னா யாருன்னு நீங்க தெரிஞ்சிருக்கணும். பொதுவாக வந்து பயப்படிக்கிற எல்லாருமே வந்து மெடிசன் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், எம்பிபிஎஸ் மட்டும்தான் தெரியும். ஏன்னா அதை டார்கெட் பண்ணி படிக்கிறது 3 தரம் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அவங்க லக் இருந்தா கிடைக்கும், அப்படி கிடைக்கலாட்டிக்கு ஏதோ ஒரு அமைப்புல வந்து அவங்க கோர்ஸை போட்டுருவாங்க. அதுக்கு பின்னால இருக்க கோர்சஸ் வந்து என்ன மாதிரி
அவங்களுக்கு அது சூட்டபிளா, அவங்களோட அந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு அது ஓகேவா இருக்குமா, அல்லது சில நேரம் ஃபாரின் போறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதா, எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாம சரி மெடிசன் கிடைக்கலையே என்று சொல்லிட்டு ஏதோ ஒரு அமைப்புல ரீசெண்டா வந்து சர்ச் போற அடிப்படையில அவங்க அதை போட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு அதுக்குள்ள இறங்கினதுக்கு பிறகு தான் அது சம்பந்தமான அவங்களுக்கு ஒரு விளக்கம் வந்து வாரும். இப்ப அதுக்கு முன்னுமே நாங்க விளங்கிக்கிட்டு, இப்போ உதாரணமா தேர்ட் சைட்லயும் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து இந்த செஷன் இன்னுமே ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னு சொன்னா இப்ப எம்பிபிஎஸ் தவிர மற்ற மெடிக்கல் ரிலேட்டடான கோர்ஸ்கள் சம்பந்தமான, அதாவது டெஸ்ட் ஃபார்ம் போடுறதுக்கு முன்னாலேயே அவங்களுக்கு அது சம்பந்தமான ஒரு அறிவு, ஒரு நாலேஜ் ஒன்று வருது. அதன் அடிப்படையில் அவங்க டெஸ்ட் ஃபார்ம் போடுறது அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு பெனிஃபிஷியலா இருக்கும். இப்போ ஆடியோலஜிஸ்ட் போவோம். ஒரு ஆடியோலஜிஸ்ட் யாருன்னு சொன்னா அவரு 4 வேலையை செய்வாரு. முதலாவது, அதுல மெயின் பிரான்ச் 2 இருக்குது. இல்ல நான் ஸ்லைட் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணல. நான் நம்மளே விளங்கப்படுத்துறேன். பேசிக்கான விஷயங்களை சொல்றேன். அது உங்களுக்கு குழப்பமா இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. முதலாவது, இந்த ஆடியோலஜிஸ்ட் வந்து 2 பிரிவுக்குள்ள பிரிஞ்சு போவாங்க. அதாவது எங்களோட பேலன்ஸும் எங்களோட ஹியரிங்கும். நீங்க ஓலவெல்ல படிச்சிருப்பீங்க, அந்த ஏலவெல்லையும் படிச்சிருப்பீங்க. அந்த கொக்லியா, வெஸ்டிபுல்னு சொல்லி 2 பார்ட் இருக்குது காதுக்குள்ள. அப்ப இவங்க 2 ஓர்கன் தான் எங்களோட மெயின் பார்ட். இதை தாண்டி நாங்க வேற எங்கேயும் போறல, வேற எதுவுமே படிக்கிறதில்ல. இது ரெண்டாலையுமே எதை செய்ய இயலுமோ அந்த விஷயங்களை தான் நாங்க யூனிவர்சிட்டியில படிக்க போறோம். அதுல ஏதாவது டிஸ்ஆர்டர்ஸ், ஒரு டிசீஸ், அதுல ஏதாவது ஒரு குறைபாடு வந்தா அதுக்குரிய மேனேஜ்மெண்ட் ஆப்ஷனுக்கு போகும். இதான் ரஃப்லி இதுக்கான விளக்கம். இப்ப கொக்லியா இருக்குது, இவர் வந்து ஹியரிங்க்கு பொறுப்பானார், கேட்டல் தொடர்பான விஷயங்களுக்கு பொறுப்பானார் தான் இந்த கொக்லியா. அதுக்கு நத்தை சுருள்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து வெஸ்டிபியூல், அந்த செமிசெக்யூலர் கேனல்ஸ் இருக்குது, அந்த அரை வட்ட கால்வாய் என்னன்னு படிச்சிருப்பீங்க. அவர் வந்து எங்களுடைய பேலன்ஸுக்கு பொறுப்பானார். இவங்க 2 பார்ட்னா ஒரு ஆடியோலஜிஸ்ட் மெயின் பார்ட். அப்ப இது தொடர்பான ஒரு பிரச்சனை வாரத்துக்கு முன்னால அவங்க ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. முதலாவது வேலை அவங்களோட, அதாவது கொக்லியாவிலேயோ வெஸ்டிபியூலோ ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, அதன் மூலமா அவருக்கு சமநிலை ப்ராப்ளம் வருது, கேட்டல் தொடர்பான பிரச்சனை வருதுன்றா அதை தடுக்கிற வேலையை பார்ப்பாரு. அதே நேரம் 2வது விஷயம், அப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு இருந்தா அதை ஐடென்டிஃபை பண்ற வேலையை பார்ப்பாரு. இது என்ன பிரச்சனை இனம் காண்பாரு. 3வது வேலை, அது எதனால வந்தது, அதனுடைய சோர்ஸ் என்ன. உதாரணமா ஒருத்தருக்கு சடனா ஒரு 25 வயசுல காது கேட்கல. அப்ப என்ன சோர்ஸ், எதனால அவருக்கு காது கேட்காம போச்சு, அந்த டயக்னோசிஸ் அந்த பேட்டர்னுக்கு போவாரு. 4வது விஷயம், ரைட் இப்ப கண்டுபிடிச்சாச்சு காது கேட்கல, இதான் பிரச்சனை, அதுக்கு என்ன மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் கொடுக்குற, இந்த 4 விஷயத்தையும் அவர் செய்வாரு. இவங்களோட டிபார்ட்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் இஎன்டி, நீங்க டிபார்ட்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க, இஎன்டி அண்ட் ஆடியோலஜி டிபார்ட்மெண்ட் சொல்லி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதாவது இஎன்டியோட சேர்ந்து இஎன்டி அண்ட் ஆடியோலஜி டிபார்ட்மெண்ட் சொல்லிருக்கு. அப்ப பெரும்பாலும் இஎன்டியும் ஆடியோலஜியும் தான் இன்ட்ராக்ட் பண்ணி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒர்க் பண்ண போறாங்க. இப்ப நிறைய டிசீஸ் இருக்குது, டிசார்டர்ஸ் இருக்குது. அப்ப அவங்க வந்து ஹியரிங் லாஸோட சம்மந்தப்பட்டிருப்பாங்க, அதாவது காது கேட்டல் குறைபாடோட அவங்க சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அந்த நேரத்துல இஎன்டி கிட்ட போற பேஷண்ட், இஎன்டி அவரை சைடு உள்ள பிரச்சனைய கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான ஒரு மெடிக்கல் ஆப்ஷனுக்கு அவர் போவார். வந்து அதுக்கு சர்ஜரி எதுவும் செய்வார், அல்லது மெடிக்கலா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணி அதை சரி செய்யலாம்னு சொல்லி சரி செய்வாரு. அதையும் தாண்டி அது 2க்கும் அவரால் செய்ய இயலாது, இது வந்து ஒரு இர்ரிவர்சிபிளான ஒரு கண்டிஷன். அப்ப இவங்களுக்கு ஒரு ரீஹபிலிட்டேஷன் பிளான் ஒன்று கொடுக்கணும். அப்படி அந்த கட்டத்துல அந்த பேஷண்ட்டை எங்களுக்கு அனுப்புவாரு. தெளிவா சொல்லணும்னு சொன்னா, இப்ப காது கேட்கறதுல வந்து 3 வகையா நாங்க அதை பிரிப்போம். ஹியரிங் லாஸ் ஒன்று வந்து கண்டக்டிவ், மிக்ஸ், சென்சரி நியூரல்னு சொல்லி 3 வகையா பிரிப்போம். நீங்க இந்த டேர்ம் வேர்டெல்லாம் நீங்க வச்சிருக்க தேவையில்ல, நான் சும்மா சொல்றேன். இப்ப அந்த சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ்ங்கிறது வந்து அவரை வந்து திரும்ப ரிகவர் பண்ண இயலாது. ஹியரிங் லாஸ் வந்துட்டுன்னு சொன்னா வந்ததுதான். இப்ப ஆரம்பத்துல சொன்ன அந்த மிக்ஸ் கண்டக்டிவ் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையால அவருக்கு காது கேட்காம போயிருக்கும். அப்ப அந்த பிரச்சனையை நாங்க சரி செஞ்சிட்டோம்னா அவர் ஹியரிங் வந்து ரிவர்ஸ் ஆகிரும், நார்மலுக்கு வந்துடும். இப்ப இந்த நார்மலா வர செட்டப்ல இஎன்டி அதை கிளியர் பண்ணி அனுப்பிடுவாரு. இப்ப அவரை ரிவர்ஸ் பண்ண இயலாது, அவருக்கு ஹியரிங் லாஸ் வந்துடுது, அது பெர்மனன்ட் ஆகிட்டுது. இந்த நேரத்துல இஎன்டி அந்த பேஷண்ட்டை ஆடியோலஜிஸ்டுக்கு ரெஃபர் பண்ணுவாரு. அவங்கள வந்து நாங்க ஃபுல்லாவே டேக் ஓவர் பண்ணுவோம். அவங்களுக்கு ரீஹபிலிட்டேஷன் பிளானுக்கு போவோம். ரீஹபிலிட்டேஷன் பிளான் என்றா நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சம்டைம் உங்களோட ஊர்ல யாரும் யூஸ் பண்ணுவாங்க, ஹியரிங் எய்ட் என்று சொல்லி ஒரு டிவைஸ். அதாவது சில ஊர்களில் யூஸ் பண்ற வேர்ட் வந்து செவிட்டு மெஷின் சொல்லி சொல்லுவாங்க.
அந்த ஹியரிங் எய்ட்ங்கிற டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை என்ன செய்யணும்னா இப்போ ஒரு காதுல ஒரு ஸ்பீக்கரை போட்டு விட்ட மாதிரி, ஒரு ஸ்பீக்கரையும் மைக்கையும் நாங்கள் செட் பண்ணி விட்ட மாதிரி. இப்போ நார்மலா ஒருத்தர் வந்து பேசுற சவுண்டை அந்த டிவைஸ்ல இருக்கிற மைக்ரோஃபோன் என்ன செய்யணும்னா அதை பெர்சீவ் பண்ணி அதை பெருசா ஆம்பிளிஃபை பண்ணி அந்த சவுண்டை பெருசாக்கி காதுக்குள்ள அனுப்பு. இது முதலாவது செட்டப். இப்ப இதாலையும் அவருக்கு பெனிஃபிட் இல்லைன்னு சொன்னா அடுத்த ஆப்ஷன் சர்ஜரி ஆப்ஷனுக்கு போவாங்க. சர்ஜரி ஆப்ஷன் வர்றது இஎன்டி மாடியோலஜிஸ்டும் சேர்ந்து அந்த இடத்துல வேலை செய்ய போறாங்க. கொக்லியா இம்ப்ளான்ட் என்று சொல்லி ஒரு இம்ப்ளான்டபிள் டிவைஸை வந்து காதுக்கு பின்னால ஒரு சின்ன ஹோல்னு போட்டு நாங்க உள்ளுக்கு அந்த டிவைஸை ஃபிட் பண்ணி அதை சர்ஜன் இஎன்டி சர்ஜன் செய்வாரு. அந்த நேரத்துல மானிட்டர் பண்றதுக்கு ஆடியோலஜிஸ்டும் நிற்பாரு. அப்ப அந்த டிவைஸ் என்ன செய்யும்னா டிரெக்டா வந்து கொக்லியாக்குள்ளேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். கொக்லியாங்கிறது அந்த அந்த நத்தைச்சுருள் மிச்சர் அவர் தானே இந்த கேட்டல உணர்ற அந்த புலனங்க அந்த சென்சரி ஓகன். அப்ப அவர் பிரச்சனையாகிறதால தானே ஹியரிங் லாஸ் வருது. அப்ப அவருக்கு ரீப்ளேஸ் பண்ணி நாங்க ஒரு டிவைஸை உள்ளுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அப்ப நார்மலா அவருடைய ஹியரிங் திரும்ப ரிகவர் ஆகிற மாதிரிக்கு ரிகவர்ண்டா நேச்சுரல் ஹியரிங் வராது. ஒரு அளவுக்கு அவருடைய ஹியரிங்கை வந்து நாங்க சரி செஞ்சு கொடுப்போம். இது வந்து ஹியரிங்கோட சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ அடுத்தது வந்து பேலன்ஸ் பக்கத்துல போனோம்னு சொன்னா பேலன்ஸ் எங்களோட சமநிலை. எங்களோட சமநிலைக்கு பொறுப்பா கிட்டத்தட்ட ஒரு 4 பார்ட்ஸ் இருக்குது. எங்களோட விஷன், எங்களோட கண், அடுத்த ப்ரோப்ரியோசெப்ஷன் சொல்றது எங்களோட தசை வன்கூடு, அடுத்தது எங்களோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மூளை அந்த பார்ட். அடுத்தது அதோட சேர்ந்ததை தான் எங்களோட இந்த இயர் என்று சொல்லுவோம். நீங்க ஏலவில் படிச்சிருப்பீங்க உட்காது, நடுக்காது, வெளிக்காதுன்னு சொல்லி. அதுல அந்த உட்காதுல தான் இந்த கோக்லியாவும் வெஸ்டிபியூலும் இருக்கிறாங்க. இப்ப இந்த வெஸ்டிபியூல்ங்கிற அமைப்பு எங்களோட பேலன்ஸுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு பங்கு வகிக்கிற ஒருத்தர் தான் இந்த வெஸ்டிபியூல். ஏன்னு சொன்னா இப்போ சாதாரணமா ஒருத்தர் உங்களோட ஃபேமிலியிலையும் இருக்கலாம், ஒரு வயசானவங்க நடந்து போகும்போது அவங்க அந்த பேலன்ஸ் இல்லாம அப்படி தள்ளி விட்ட மாதிரி விழுந்துருவாங்க அவங்க சொல்லுவாங்க. அல்லது ஒரு பக்கம் இழுக்கிற மாதிரி அவங்க அப்படி திசையும் சொல்லுவாங்க. இப்ப இடது பக்கம் நீ இழுக்கிற மாதிரிக்கு நான் விழுந்துட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ரீசன் தெரியாது, எதுவுமே நடந்திருக்கா, சும்மா போறவங்க யாரை பிடிச்சி தள்ளிவிட்ட மாதிரி விழுந்துருவாங்க. அது மாதிரி சில பேருக்கு லிஃப்ட்ல மேல போகும்போது ப்ராப்ளம் வரும், லிஃப்ட்ல இருந்து கீழே இறங்கும்போது ப்ராப்ளம் வரும். தலை இந்த அவங்க அந்த ரொட்டேட் ஆகும்போது அவங்களுக்கு அதை டொலரேட் பண்ணி எல்லாம் இருக்கும், அவங்க விழுந்துருவாங்க. இப்படியான நேரத்துல வந்து அந்த பேலன்ஸை அவங்களுக்கு மெயின்டைன் பண்ண இயலாம இருக்கிற பேஷண்ட்டையும் ஆடியோலஜிஸ்ட் தான் டேக் ஓவர் பண்ண போறாரு. இப்ப மெயினா வந்து இந்த டெஸ்ட்டுகள்ல தான் எங்களோட ஆடியோலஜிஸ்ட் ஒர்க் பண்ண போறாங்க. டயக்னோசிஸ் ஒரு பார்ட், அடுத்து வந்து டெஸ்ட் இன்னொரு பார்ட். இப்ப கிட்டத்தட்ட நாங்க சொல்லலாம் இப்ப 50% நாங்க டெஸ்ட்ன்றே சொல்லலாம். என்ன சொன்னா இப்ப அவருக்கு பேலன்ஸ் சரியா இருக்குதா, அடுத்தது ஹியரிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நிறைய டெக்னாலஜி டிவைசஸ் இருக்குது, டூல்ஸ் இருக்குது. அப்ப அதை வச்சு நாங்க டெஸ்ட் செய்வோம். டெஸ்ட் செஞ்சு நாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இவருக்கு இன்ன இடத்துல ப்ராப்ளம் இருக்குது, இன்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி நாங்க இஎன்டிக்கோ தேவையான ஸ்பெஷலிஸ்டுக்கு அனுப்புவோம். இஎன்டிக்கு அனுப்புவோம் அல்லது நியூரோலஜிஸ்டுக்கு அனுப்புவோம். ஈவன் சைல்டா இருந்த பீடியாட்ரிஷனுக்கு கூட நாங்க அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப நிறைய ஸ்பெஷலிஸ்டோட சேர்ந்துதான் இந்த இடத்துல ஒரு மல்டி டிசிப்ளினரி டீமா நாங்க ஒர்க் பண்ண போறோம். இது வந்து நார்மலா பேலன்ஸையும் எங்களோட ஹியரிங்கையும் கவர் பண்ணின விஷயம். இப்ப ஆடியோலஜிஸ்ட பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரோல் வந்து நிச்சயமே கூட. இப்ப ஆரம்பத்தில் நீங்க பார்த்து வெட்டினரி ஆக்கியூபேஷன் தெரப்பியில வந்து அவங்க வேற வேற ரோல்ல ஒர்க் பண்ண மாதிரி நாங்க போயிட்டு கட்டாயம் இஎன்டி டிபார்ட்மெண்ட் கீழே தான் ஒர்க் பண்ணணும் என்று இல்லை. அது கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிற ஒரு பார்ட். அதை தாண்டி அதே செட்டப் தான் பிரைவேட்லயும் நடக்க போகுது. நாங்க பிரைவேட் கிளினிக்ஸ் இருக்குது, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நாங்க அங்க போய் ஒர்க் பண்ணலாம். அதையும் தாண்டி இன்னொரு எஜுகேஷனல் ஆடியோலஜிஸ்ட் இருக்கிறாங்க. எஜுகேஷனல் ஆடியோலஜிஸ்ட் ஸ்கூல், அடுத்து வந்து பிரைமரி ஸ்கூல், யூனிவர்சிட்டிஸ், இப்படியான இடங்கள்ல சில பேருக்கு வந்து காது கேட்கறது ப்ராப்ளமா இருக்கும். அப்ப அவங்க ஏதாவது ஒன்று சிஐ அதாவது கொக்லியா இம்ப்ளான்ட் சர்ஜரி செஞ்சிருப்பாங்க, அல்லது வந்து ஹியரிங் எய்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப புதுசா காது கேட்காத ஒருத்தருக்கு வந்து நாங்க ஹியரிங் எய்ட போட்டு அல்லது ஒரு சர்ஜரி செஞ்சு நார்மலா காது கேட்க பண்ணிட்டோம்னு சொன்னா அவங்க அந்த நேச்சுரலா அந்த ஹியரிங்கை ஃபீல் பண்ண மாட்டாங்க. அப்ப அவங்களே சில கவுன்சிலிங் தேவை, அவங்கள மோனிட்டர் பண்ணணும், அவங்கள கைட் பண்ணணும், அவங்களுக்கு தெரப்பி கொடுக்கணும். இப்படியான வேலைகளை எஜுகேஷனல் ஆடியோலஜிஸ்ட் அந்த இடத்துல செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியும், இப்ப சாதாரணமா கன்ஜனைட்டல் ஹியரிங் டிசார்டர்ன்னு சொல்லுவோம். பிள்ளை பிறக்கும் போது
அந்த பிள்ளைக்கு நேச்சுரலாவே காது கேட்காத ஒரு தன்மையோட அந்த பிள்ளை பிறக்கும். சில நிறைய சிண்ட்ரோம்ஸ் இருக்குது. அந்த சிண்ட்ரோம்ல ஒன் ஆஃப் த பார்ட் தான் அந்த பிள்ளைக்கு ஹியரிங் லாஸ் இருக்கும், காது கேட்கறது முற்றாவே இல்லாம இருக்கும். அப்ப அப்படியான பிள்ளைக்கு ஒரு 3 வயசுக்குள்ள நாங்க அதுக்கான மேனேஜ்மெண்ட் ஆப்ஷனை கொடுக்கணும். கிட்டத்தட்ட நாங்க இந்த பேசுற வேர்ட்ஸ் இருக்கு தானே, அதுல 80% வேர்ட்ஸை வந்து 3 வயசுக்குள்ள பிடிச்சுக்கொள்ளும். பிள்ளைக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஒரு அப்ப 3 வயசுக்குள்ள அந்த பிள்ளைக்கு காது கேட்கிற விஷயங்களை நாங்க சரி செய்யாட்டி அப்ப அந்த வேர்ட்ஸ் எல்லாமே பிள்ளைக்கு தெரியாது தானே. அப்ப அதுக்கு பிறகு ஒவ்வொரு வருஷமும் கூட 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 அந்த ரிஸ்க் வந்து கூட்டிட்டே தான் போக போகுது. அப்ப 80% வேர்ட்ஸ் வந்து பெர்சீவ் ஆகுறது 3 வயசுக்குள்ள. அப்ப அதுக்குள்ள நாங்க பிள்ளைக்கு இந்த ஆப்ஷன் கொடுக்கல, பிள்ளைக்கு காது கேட்கிற பிரச்சனை இருக்குது. அப்ப வேர்ட்ஸ் தெரியாது. அப்ப வேர்ட்ஸ் தெரியாட்டி அந்த ஸ்பீச் அடுத்தது லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் நடக்காது. அந்த ஸ்பீச் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இல்லாட்டி எல்லா விதமான டெவலப்மெண்ட்லயும் ஒரு மல்ஃபார்மேஷன் தான் இருக்க போகுது, அதுல டிலே தான் இருக்க போகுது. அப்ப இதனால இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஹாஸ்பிட்டல்லையும் அந்த பிள்ளை பிறந்தோடனே அந்த அந்த கிளினிக் புக் ஒன்று கொடுப்பாங்க. அப்ப அந்த புக்ல இப்ப ரீசெண்டா ஆட் பண்ணிருக்கிறாங்க, கட்டாயம் பிள்ளை பிறந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது அவருடைய அந்த பிள்ளையினுடைய ஹியரிங் டெஸ்ட் வந்து செஞ்சு அது சர்டிஃபை பண்ணியிருக்கணும். ஹியரிங் டெஸ்ட் செஞ்சு அந்த பிள்ளைக்கு ஹியரிங் ஓகே, அது நார்மலா இருக்குது என்று சொல்லி அதை டெஸ்ட் பண்ணி சர்டிஃபை பண்ணி அனுப்பணும். இது வந்து அந்த கிளினிக் புக்ல பிள்ளையோட கிளினிக் புக்ல ரீசெண்டா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அதனுடைய எந்த அளவுக்கு அந்த ஹியரிங் முக்கியத்துவம் சொல்லி விளங்கணும். அடுத்தது 3வது ரோல் வந்து பீடியாட்ரிக் ஆடியோலஜின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு தெரியும் பீடியாட்ரிக் ஆடியோலஜிஸ்ட் சொன்னா சின்ன பிள்ளைகள் சம்பந்தமான அவங்களுக்கு சம்பந்தம் வர அந்த ஹியரிங் ப்ராப்ளம் வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய தெரப்பி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் நாங்கள் சொல்லுவோம் பீடியாட்ரிக் ஆடியோலஜிஸ்ட். எம்பிபிஎஸ் முடிச்சது பிறகு அவங்க கார்டியாலஜி, ரேடியோலஜி, நியூரோலஜி அப்படி போற மாதிரி ஆடியோலஜிஸ்டா முடிச்ச பிறகு இண்டஸ்ட்ரியல் ஆடியோலஜிஸ்ட், பீடியாட்ரிக் ஆடியோலஜிஸ்ட், ஜீரியாட்ரிக் ஆடியோலஜிஸ்ட், பேலன்ஸ் ஆடியோலஜிஸ்ட்னு சொல்லி அவங்களும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ஃபீல அவங்க செலக்ட் பண்ணலாம். அப்ப சின்ன பிள்ளைகளோட பிரச்சனை டீல் பண்ணக்கூடிய பீடியாட்ரிக் ஆடியோலஜிஸ்ட். அடுத்தது வந்து இண்டஸ்ட்ரியல் ஆடியோலஜிஸ்ட் சொல்லி இருக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் ஆடியோலஜிஸ்ட் சொன்னா இப்ப நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கும். அப்ப அந்த பொதுவாக ஃபேக்டரி இருந்தாலே அது ஹை நோய்ஸி ஏரியா. அப்ப வெரி ஹை லெவல்ல வந்து நோய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்ப பெரிய நோய்ஸுக்கு பெரிய சத்தத்துக்கு நாங்க பெரிய சத்தமும் எங்களோட ஹியரிங் லாஸ் வாரத்துக்கான ஒரு ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன். அப்ப நாங்க நல்லா யோசிக்கணும். அப்ப இண்டஸ்ட்ரியல் செட்டிங்ல ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்ற ஒருத்தர் வந்து முறையான முறைக்கு அவரு சரியான முறைக்கு அந்த ஹியரிங் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் யூஸ் பண்றாரா? அப்ப அந்த ஃபேக்டரியில் நிறைய சத்தம் வருது. அப்ப அந்த சத்தத்தை அவரு பர்சீவ் பண்ணாம இருக்கிறதுக்கு அந்த ஹியரிங் ப்ரொடெக்ஷன் டிவைசஸ் அந்த ஹெட்ஃபோன் மாதிரி ஏதாவது இயர்பிளக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி அந்த நோய்ஸ் அவர் ரெடியூஸ் பண்றாரா, கண்ட்ரோல் பண்றாரா என்ற விஷயங்களை மானிட்டர் பண்றது. அவங்களுக்கு அதுக்கான ஒரு ஹியரிங் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் என்று சொல்லுவோம். அதாவது இண்டஸ்ட்ரியல் நோய்ஸால வர ஹியரிங் லாஸை தடுக்கிறதுக்கான ப்ரோக்ராம் இதுல வந்து நாங்க செய்யறது. அப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு ஃபேக்டரியில இருந்து அவங்களுக்கு அது சம்பந்தமான ஹியரிங் லாஸ் வரதை தடுக்கிற ஒரு வேலையை செய்யறவர் தான் இந்த இண்டஸ்ட்ரியல் ஆடியோலஜிஸ்ட். அடுத்து வந்து பேலன்ஸ் ஆடியோலஜிஸ்ட் வந்து இருக்கிறாங்க. பேலன்ஸ் ஆடியோலஜிஸ்ட் சொன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பேலன்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் சம்மந்தப்படுதோ அந்த ஃபுல்லா ஏரியாவையும் கவர் பண்றால் அவர் பேலன்ஸ் ஆடியோலஜிஸ்டா இருப்பாரு. அப்ப அவருக்கு நார்மலா ஆடியோலஜிஸ்ட் ஹியரிங் அண்ட் பேலன்ஸை ட்ரீட் பண்றவங்க தான், ஒரு ஸ்பெஷல் ஃபீல் தானே. அப்ப அவர் ஹியரிங்கை விட்டுட்டு பேலன்ஸுக்கு மட்டும் ஸ்பெஷல் செஞ்சுட்டு போவாரு. அன்பார்ச்சுனேட்லி ஸ்ரீலங்காவில் இந்த ஸ்பெஷல் எதுவும் இல்லை. இப்ப இங்க நாங்க பிஎஸ்சி முடிச்சுட்டோம்னா இந்த யூனிவர்சிட்டியில நாங்க ஆடியோலஜிஸ்ட் தான். அவர் தான் எல்லா வேலையும் செய்வாரு, பேலன்ஸும் செய்வாரு, ஹியரிங்கும் செய்வாரு, பீடியாட்ரிக் செய்வாரு, இண்டஸ்ட்ரியல் செய்வாரு, எல்லாமே செய்வாரு. தனித்தனியா ஸ்பெஷல் செஞ்சுட்டு போற அளவுக்கெல்லாம் ஸ்ரீலங்கால இன்னும் டெவலப் இல்லை. எங்களோட ஆடியோலஜிஸ்ட் ஹிஸ்டரி வந்து பெரிய ஹிஸ்டரி, ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஹிஸ்டரி. நான் டைம் கிடைச்ச சொல்றேன். அடுத்த விஷயம், இது ஒவ்வொரு நாட்டுக்கும் பொறுத்து இந்த ஆடியோலஜிஸ்ட் குவாலிஃபிகேஷன் வித்தியாசப்படும். இப்போ எங்க ஸ்ரீலங்கால நாங்க டிகிரி முடிச்சா, பிஎஸ்சி முடிச்சா நாங்க ஆடியோலஜிஸ்ட். இதுவே வந்து நாங்க ஆஸ்திரேலியாவில் போயிட்டு ஆடியோலஜிஸ்ட் ஒர்க் பண்ணோம்னா பிஹெச்டி செய்யணும், டாக்டர் ஆஃப் ஆடியாலஜியா ஆகணும். 4 வருஷம் டிகிரி செஞ்சு அங்கால அதோட சேர்ந்து நாங்க 3 வருஷம் பிஹெச்டி செஞ்சு நாங்க டாக்டர் ஆஃப் ஆடியாலஜி ஆகினா மட்டும்தான் நாங்க ஆடியோலஜிஸ்டா நாங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது வந்து யூகே எடுத்தோம்னா நாங்க மாஸ்டர் டிகிரி வச்சிருக்கணும், பேச்சுலர் செஞ்சு மாஸ்டர் டிகிரி செஞ்சு நாங்க அதுக்கப்புறம் தான் எங்களை யூகேல ஒரு ஆடியோலஜிஸ்டா நாங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம் அந்த நாட்டு ஹெல்த் செக்டருக்கு கீழே.
அப்ப இதுல இருந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும் ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த ஆடியோலஜிஸ்டுடைய முக்கியத்துவம் வந்து வித்தியாசப்படுது. இப்ப ஏன் ஆஸ்திரேலியால அவங்க பிஹெச்டியால தான் ஆடியோலஜிஸ்டா எடுக்கிறாங்களா இருந்தா அந்த ஹியரிங் த பேலன்ஸ் தேவை அந்த இடத்துல அவங்களுக்கு மிக முக்கியமா இருக்குது, ஒரு பெரிய விஷயமா தான் அவங்க பாக்குறாங்க. அப்ப அதுக்கான ஒரு அதை நல்லா கேர் பண்ணணுன்ற அடிப்படையில தான் அவங்க ஒரு ஹை எடியூகேட்டட் லெவல் உள்ள ஒரு பிஹெச்டி ஹோல்டரை அவங்க ஆடியோலஜிஸ்டா ஹையர் பண்ணி எடுக்கிறாங்க. அப்ப எங்களோட பொதுவா ஒரு அண்டர் டெவலப் கண்ட்ரியா இருக்கிறபடியா ஸ்ரீலங்கால வந்து எல்லா துறையிலையும் அப்படி ஒன்று இஷ்யூஸ் இருக்குது. அப்ப இது நார்மலா இந்த விஷயங்கள். நீங்க அடுத்தது செட் ஸ்கோர் பத்தி கட்டாயம் கேட்பீங்க. செட் ஸ்கோரை வந்து எங்களால ப்ரிடிக்ட் பண்ண இயலாது. அது ஒவ்வொரு வருஷம் மாறும், ஒவ்வொரு கோர்ஸ் பொறுத்து மாறும். செட் ஸ்கோரை தீர்மானிக்கிறார்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான், அது கவர்மெண்ட் எல்லாம் இல்லை. இப்போ எப்படின்னு சொன்னா, இப்ப உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல லாஸ்டா போன வருஷம் யாருக்கு அந்த கோர்ஸ் கிடைச்சிருக்குதோ அவரை செட் ஸ்கோர் தான் அந்த கோர்ஸ் செட் ஸ்கோரா இருக்க போகுது. அப்ப அதை எங்களுக்கு சரியா ப்ரெடிக்ட் பண்ண இயலாது. அப்ப இப்போ உதாரணம் ஒரு ஒரு ரேஞ்சு சொல்லணுமெண்டா இருந்தா 0.5ல இருந்து 1.5க்குள்ள உள்ள ஆட்கள் எல்லாம் இந்த கோர்ஸுக்கு வராங்க. அப்ப செட் ஸ்கோரை வச்சு நீங்க தீர்மானிக்காதீங்க. நீங்க உங்களுக்கு தார அட்வைஸ் என்னன்னா, நீங்க எல்லா கோர்ஸை பத்தியும் நாலேஜ் எடுங்க, படிங்க. உங்களுக்கு விருப்பமான கோர்ஸை முன்னுக்கு இருந்து போட்டுவாங்க. எனக்கு செட் ஸ்கோர் இதான் இருக்குது, இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நான் போடுவேன் அப்படியெல்லாம் நீங்க யோசிக்கவே வேணாம். ஏன்னு சொன்னா இந்த சில கோர்சஸ் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில மட்டும்தான் இருக்கு. உதாரணமா ஒக்கிபேஷன் தெரப்பி கல்நிலையில மட்டும்தான் இருக்குது, ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சயின்ஸ் கல்நிலையில மட்டும்தான் இருக்குது. அப்ப இவங்க எல்லாருமே வந்து டிஸ்ட்ரிக்ட் கோட்டாக்கு வர மாட்டாங்க, ஐலண்ட் கோட்டாக்கு வர போறாங்க. அப்ப அவங்க ஒரு இது ஒன்று வச்சிருப்பாங்க, இந்த கோர்ஸுக்கு மொத்தம் எத்தனை பேர் அப்ளை பண்றாங்க. அப்ப அதுல வந்து டொப்பான ஆட்கள் கொஞ்சம் பேர் அவங்க எடுப்பாங்க. சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து சில கோர்ஸ் கிடைக்காமே விடும். அப்ப சில டிஸ்ட்ரிக்ட்ல சில கோர்ஸ் 2-3 பேருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு கோர்ஸ் இருக்குதுன்னு சொன்னா அப்ப அவங்களுக்கு சில ஸ்பெஷல் ரிக்வயர்மெண்ட் இருக்குது. செட் ஸ்கோரை வச்சு நாங்க அதை தீர்மானிக்கல. அதே ஒவ்வொரு வருஷம் அது மாற போகுது. இப்ப சில பேர் வந்து திடீரென பல ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நல்ல செட் ஸ்கோர் உள்ளவன் அந்த கோர்ஸுக்கு போட போறான். அப்ப உதாரணமா 2.0 மேல இருக்க ஒருத்தன் இந்த எம்பிஎஸ் விட்டு இந்த கோர்ஸை போடுறேன்னா இருந்தா அப்ப அவன் செட் ஸ்கோர் கையில இருக்கும். அடுத்த வருஷம் பார்க்கும்போது 2.0 மேல செட் ஸ்கோர் இருக்கும். அப்ப நாங்க சொல்ல இல்லாத 2.0 மேல இருக்கிற செட் ஸ்கோர் வேணும் இதை போடணும். அப்ப நீங்க அந்த செட் ஸ்கோரை பெருசா நீங்க அலட்ட வேணாம். உங்களுக்கு கோர்ஸ் ஓகேவா, உங்களுக்கு விருப்பமா, நல்லமா, நீங்க கோர்ஸை முன்னுக்கு போடுங்க. இது செட் ஸ்கோர் சம்பந்தமான ஒரு அட்வைஸ். அடுத்த விஷயம், எங்க யூனிவர்சிட்டிக்குள்ள எங்களோட கரிக்குலம், அடுத்த கிளினிக்கல்ஸ், அது சம்பந்தமா நம்ம பார்த்தோம்னு சொன்னா, கிளினிக்கல்ஸ் வந்து பொதுவா போறது வந்து ஆடியோலஜிஸ்ட் வந்து அவங்க பிரைவேட் செக்டருக்கு தான் போவாங்க. கவர்மெண்ட் செக்டருக்கு வந்து 2-3 ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அந்த ராகம டீச்சிங் ஹாஸ்பிட்டல் போவாங்க, அதே நேரம் கலபோவில டீச்சிங் ஹாஸ்பிட்டல் போவாங்க, ஐஆர்டி சென்டர் சில யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது. இவங்க 3க்கும் இவங்க கவர்மெண்ட் தான் போகும். மற்றபடிக்கு பிரைவேட் செக்டர்ல தான் கூட போறாங்க. பிரைவேட் கிளினிக் பொறுத்த வரைக்கும் நாங்க கிளினிக்கல்ஸ் போறதா இருந்தால் இப்போ நாங்கள் கவர்மெண்ட்ல இருக்கிற மாதிரி பிரைவேட்ல எங்களால போய் எதுவும் செய்யலாது. நினைச்ச மாதிரி பேஷண்டோட போய் பேச இயலாது, பேஷண்ட தொட இயலாது, பார்க்க இயலாது. இப்போ நிறைய சிலபஸ் நாங்கள் படிச்சிருந்து அவ்வளவு விஷயத்தையும் அப்ளை பண்ண இயலாது. இப்போ ஒரு கிளினிஷியன் வந்து பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கும்போது அவர்கிட்ட பெர்மிஷன் இல்லாம நாங்கள் உள்ளுக்கு பேஷண்டோட பேசும்போது பேஷண்ட் பெர்மிஷன் இருக்கும். அது பெரிய கரைச்சல் பிடிச்ச வேலை. அது உண்மை பொதுவாக சொன்னா அந்த பிரைவேட்ல போயிட்டு நாங்கள் அந்த ரெஸ்பெக்டா நல்ல நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணலாம் என்கிறது வந்து உண்மையிலேயே நல்ல குறைவு கவர்மெண்ட்ல செய்யற மாதிரி. ஏன்னா கவர்மெண்ட்ல வாரவங்கள்ட்ட வந்து அந்த பேஷண்ட் எதுவுமே கேட்காத, அது வரது ஒரு அப்பாவி, நம்ம என்ன நல்ல மூவ்மெண்ட் சொல்லிட்டு நின்றோம். அப்ப அதே மாதிரி பிரைவேட்ல வராங்க அப்படி இல்லை. நாங்க அவங்கள்ட்ட பேசுறதா நீங்க யாரு ஏன் கேட்குறீங்க, இதுக்கு என்ன 1008 கேள்வி கேட்பாங்க, கடைசியில பேஷண்ட் அசஸ் பண்ணாமே போயிடும். அப்படியான விஷயங்களும் இருக்குது. அடுத்த விஷயம், நாங்க கரிக்குலம்ல 100% இதான் எங்களை சிலபஸ் சொல்லி படிச்சாலும் நாங்க வெளியாகினதுக்கு பிறகு அதை அப்ளை பண்றது நல்லாவே குறைவு. ஒரு 20-25 பேர் தான் அப்ளை பண்ண போறோம். கவர்மெண்ட்டுக்கு போனா இன்னுமே நல்ல குறைவு. ஒரு லிமிட்டட் டெஸ்ட்டை வச்சுட்டே தான் 20 வருஷம் 25 வருஷம் நாங்க வேலை செஞ்சுட்டே இருக்க போறோம். அப்படியான ஒரு விஷயங்கள் இருக்குது. அடுத்தது பிரைவேட்ல போனாலும் அதே செட்டப் தான். பொதுவா வந்து ரீஹபிலிட்டேஷன் பிளான்ல வந்து ஹியரிங் லாஸ் வந்துட்டுண்டா ஹியரிங் எய்ட் போடுறேன்னு சொல்லி நான் ஆரம்பத்துல ஒரு கன்செப்ட் சொன்னேன். அந்த ஹியரிங் எய்டு வந்து கிட்டத்தட்ட 1 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் அது போகும். அப்ப அங்க இருக்கிற ஆடியோலஜிஸ்ட் ஆட்டோமேட்டிக்கலி அவங்க சேல்ஸ் பேர்சனா மாறிடுவாங்க. அந்த ஹியரிங் எய்டை எப்படியாவது வித்துடணும் இந்த அமைப்புல அவங்களோட மைண்ட் செட் மாறிடும். அப்ப அதுக்கான ஒரு கமிஷன் வரும்.  .  அந்த மைண்ட் செட்ல அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. சேலரியை பார்த்தோம்னு சொன்னா 1 இயருக்கு 1.5 லட்சம் தான். 1 லட்சம் 25 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 லட்ச
கவர்மெண்ட்ல இதுவரைக்கும் எந்த ஒரு ஆடியோலஜிஸ்டுக்கும் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அது முதல்ல தெளிவா வெளியே கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருந்து இப்போ அவுட் ஆன 12 பேட்ச் வெளியா இருக்குது. எந்த பேட்சுக்கும் கவர்மெண்ட்ல வேகன்சி கொடுக்கல. இப்ப லாஸ்டா கால் பண்ணி 23 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை இன்னும் ஒரு 2 வீக்ஸ்ல அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அது ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. இப்பதான் 23 பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க போறாங்க. அப்ப ஆடியோலஜிஸ்ட தேவை உண்மையிலேயே பெரிய அளவுல இருக்குது. அப்ப அப்படி இருந்தும் கவர்மெண்டால ஏன் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதுல நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதை நீங்க அதை புறவு பேசலாம். அப்ப இதுவரைக்கும் டிகிரி ஹோல்டர்ஸுக்கு வந்து வேலை கொடுக்கல. அப்ப அவங்க தேவை எப்படி செஞ்சாங்கன்னு கேட்டா, இஎன்டி ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல் இருக்குது. அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா 2 பேட்ச அவங்களா ட்ரெயின் பண்ணி இப்ப கொஞ்சம் 2-3 முக்கியமா தேவையான 2-3 டெஸ்ட்டுகள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இதுகளை எங்களுக்கு செஞ்சு தாங்க. பேலன்ஸ் என்னென்ன டெஸ்ட் செஞ்சு ரிப்போர்ட் தாங்க, ஹியரிங்ல வந்து இன்னென்ன டெஸ்ட் செஞ்சு ரிப்போர்ட் தாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு 20-30 பேரை செலக்ட் பண்ணி அவங்க ட்ரெயின் பண்ணி அவங்க தான் நாடு பூராவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது வந்து நடந்தது 2010 கால பகுதியில. 2008 தான் டிகிரி ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அப்ப கொஞ்சம் இப்படி நிறைய ஹிஸ்டரிக்கு அதை பத்தி பெருசா தேவையில்ல. ஆடியோலஜி சைட்ல இருக்கிற மெயினான விஷயம் இதுதான். ஆனா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொன்னா அது உண்மையாவே பொதுவா எந்த ஒரு ஹெல்த் செக்டருக்கும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதான். இப்போ உதாரணமா அவங்க எம்எல்எஸ்க்கு ஒரு கதை சொல்றாங்க, பார்மசிக்கு ஒரு கதை சொல்றாங்க, எம்பிபிஎஸ் எல்லாம் சேம் தான். அவங்க என்ன சொல்றாங்க அதே அவ்வளவும் எந்த ஒரு ஹெல்த் செக்டர்ல இருக்கிற கோர்ஸுக்கும் மெடிக்கல் கோர்ஸுக்கும் அது பொருந்தும். அப்ப நிச்சயமா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கத்தான் போகுது. உங்களுக்கு நல்ல சேலரியில நீங்க போயிட்டு ஒர்க் பண்ணத்தான் போறீங்க. நிறைய பேர் வந்து மைக்ரேஷன் ஆகிற பிளான்ல இருக்கிறவங்க இப்படியான ஹெல்த் ரிலேட்டட் கோர்ஸ் செலக்ட் பண்றேன். இப்போ சம்டைம் அவங்களுக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கல, நிறைய பேர் வந்து மைக்ரேஷன் ஆகிற பிளான்ல இருப்பாங்க. அப்போ ஹெல்த் ரிலேட்டட் கோர்ஸ் செலக்ட் பண்ணி அதை முடிச்சுட்டு அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஸ்கூல்ல அப்ளை பண்ணி அவங்க போயிட்டு அங்காலேயே செட்டில் ஆகிற பிளான்லையும் நிறைய ஆட்கள் இந்த கோர்ஸுக்கு மாற. இப்போ கிட்டத்தட்ட இது வரைக்கும் எங்க யூனிவர்சிட்டில இருந்து வெளியான ஆடியோலஜிஸ்ட் வந்து 150 பேர் தான் இருப்பாங்க. இல்லைங்கதா ஒவ்வொரு வருஷமும் ஒரு 5 பேர் 6 பேர் 7 பேர் அப்படித்தான் வாருது. லாஸ்டா நினைக்கிறேன் எங்கட பேட்ச்ல தான் 16 பேர், அதுக்கு முன்னால 19 பேர், அப்படியே கொஞ்சம் பேர் தான் வராங்க. ஏன்னு சொன்னா இது வரைக்கும் ஆர்ட்ஸும் பயோ 2 பேரையும் சேர்த்து தான் இந்த கோர்ஸுக்கு எடுத்தாங்க. அதுல பிசிக்ஸ் இருந்தா மட்டும்தான் அவங்க ஆடியோலஜி என்ற பார்ட்டை செலக்ட் பண்ணலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆர்ட்ஸ் ஆக்களுக்கு ஆடியோலஜி செய்ய இயலாது. அதனால பயோ ஆக்கள் இதுக்கு அப்ளை பண்ற வீதமும் குறைவா இருந்ததால ஆடியோலஜிஸ்டுடைய எண்ணிக்கை நல்லவே நாட்டுல குறைவு. அப்ப அவங்களுக்கு ஒரு யூனியன் இல்லை. இதுதான் ஸ்ரீலங்காவோட கரண்ட் சிச்சுவேஷன் ஆடியோலஜி சம்பந்தம். நீங்க வேற ஏதாவது கேட்கலாம்னா கேளுங்க. ஜிசாக்கல்லாஹ் ஹைரா ஜாவித். ஸோ இதை பத்தின டவுட்ஸ்கள் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்க டிரெக்டா நேர காலம் கருதி டிரெக்டா நீங்க மஜ்லிஸ் மெம்பர்ஸ் நீங்க டிரெக்டா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கேட்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அடுத்த ஸ்பீச் சயின்ஸை பத்தி கதைக்கிறதுக்காக மிஸ் சுலைஹா அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும். ஸோ என்ன கேட்குறேன்னு நினைக்கிறேன். எஸ் ஓகே. ஸோ ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பி என்றா ஒரு ரிஹாபிலிட்டேட்டிவ் தெரப்பி டெக்னிக் உண்டு. அதாவது ஏதாச்சும் சரி மெடிக்கல் கண்டிஷன் ஒன்று சுற்றி பேச்சு இல்லாட்டி நாங்கள் சொல்கிற ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ்க்கு எஃபெக்ட் ஆகுதுன்னு சொன்னால் அதுக்கு தெரப்பி தாரது தான் நாங்கள் பார்க்குறோம். அண்ட் அந்த பேஷண்ட் எப்படி நாங்கள் இண்டிபெண்ட் ஆக்குறோம். ஸோ இந்த தெரப்பியால் மெமரி, லாங்குவேஜ், ஸ்பீச், வாய்ஸ் ஏரியாஸை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறோம். பிறகு ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சயின்சஸ் என்ற கோர்ஸ் கலனி மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் மட்டும்தான் நடக்கிறேன். அண்ட் இப்போதைக்கு மஷாலா 12 பேட்சஸ் அவுட் ஆகிக்கிறேன். அண்ட் இன்னும் 4 பேட்சஸ் உள்ளுக்கு படிக்கிறேன். ஸோ மொத்தம் அரௌண்ட் 400 ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இப்போதைக்கு படிக்கிறேன். இந்த டிகிரி ப்ரோக்ராம்ட டியூரேஷன் வந்து உங்களுக்கு தெரியுமாக்கும் 4 years டிகிரி ப்ரோக்ராம் உண்டு. அண்ட் இது வந்து ஆனர்ஸ் டிகிரி உண்டு. அதாவது ஒரு ரிசர்ச் கம்போனன்ட் ஒன்று இன்க்ளூட் ஆகிக்கிற ஃபைனல் இயரில் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் கரிக்குலம் எல்லாம் நடக்கிற. பிறகு என் பேட்ச்மேட்ஸ் சொன்ன உங்களுக்கு எப்படி அந்த டிவிஷன் எப்படி நடக்குறண்டு ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் தெரப்பிக்கு. ஸோ நான் பர்டிகுலர்லி ஸ்பீச் தெரப்பியை பற்றி தான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்.
எங்கட கோர்ஸுக்கு அதாவது ஸ்பீச் அண்ட் ஹியரிங் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பிக்கு மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஆகிற டிபார்ட்மெண்ட் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிசபிலிட்டி ஸ்டடீஸ். அண்ட் அதான் மெயின்லி எங்களுக்கு படிச்சு தர லெக்சர்ஸ் செய்கிற லெக்சரர்ஸ் மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்ல தான் நிற்கிற. பட் எங்களுக்கு மற்ற டிபார்ட்மெண்ட்ஸாலேயும் லெக்சர்ஸ் நடக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் anatomy, physiology, pharmacology அப்படி எல்லாமே லெக்சர்ஸ் நடக்கிற. அண்ட் எங்களோட கோர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்துன்னு சொன்னா 1998 to 2007ல அந்த இயர்ஸ்க்குள்ள ஒரு 2 years ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சயின்சஸ் டிப்ளமா கோர்ஸ் ஒன்று நடந்து. அப்ப அந்த டியூரேஷனுக்குள்ள 7 பேட்சஸ் அவுட் ஆகிக்கிற. அப்ப இவங்க வந்து டிப்ளமா ஹோல்டர்ஸ் ஆகுற. பிறகு 2008ல தான் டிப்ளமாவை டிகிரிக்கு அப்கிரேட் பண்ணிக்கிற. அப்ப 2008ல தான் இப்ப இது பேச்சுலர்ஸ் ஆனர்ஸ் டிகிரி ஒன்று ஆவிக்கிற. பிறகு இந்த டிப்ளமா ஹோல்டர்ஸும் டிகிரியை தொடங்கி டிகிரியை 2008ல ஸ்டார்ட் பண்ணி அவங்களும் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிங்க. பிறகு ஸ்ரீலங்கால ஸ்பீச் தெரபிஸ்ட்ஸ்க்கு ரிலேட்டடா இருக்கிற ஒரு பாடி ஒன்று இல்லாட்டி ஒரு கவுன்சில் ஒன்று தான் SLASLP இல்லாட்டி ஸ்ரீலங்கன் அசோசியேஷன் ஆஃப் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட்ஸ் என்று சொல்ற. ஸோ இந்த கவுன்சில் உங்களுக்கு பார்க்கலும் வெப்சைட் ஒன்று இருக்கிற இந்த கவுன்சிலுக்கு. ஸோ அதுக்கு போய்த்து பார்க்கலும் ஒரு ரஃப் ஐடியாவும் எடுக்கலும் ஸ்பீச் தெரபிஸ்ட்ஸ் யாரு அவங்க என்ன செய்யற அப்படின்ட்டு. அண்ட் கட் ஆஃப் பார்த்துன்னு சொன்னால் மினிமம் யூஸ்வலி இப்போ எல்லா இயர்ஸ்லையும் பார்த்துன்னு சொன்னால் லைக் ஃப்ரம் 2020 இருந்து 1.2 to 1.6 ரேஞ்சில் அந்த ரேஞ்சு உள்ளுக்கு தான் வருது. இன்னும் அந்த ரேஞ்ச் தாண்டி இல்லை. அண்ட் இப்போ வந்து புதிய கரிக்குலம்லேருந்து எங்களுக்கு வந்து பயாலஜி செய்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணிடும். அதாவது பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ்க்கு மினிமம் பாஸ் ஒண்டிக்கணும் ஓ லெவலில். முந்திமாய் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒன்றும் இல்லை இதுக்கு. அண்ட் நீங்கள் இந்த கோர்ஸை வந்து ப்ரைவேட்டாக இங்கே சரி செய்ய போனேன்னு சொன்னால், அதாவது வெளிநாட்டில் சரி அப்படி ப்ரைவேட்டாக செய்ய போனேன்னு சொன்னால் ஒரு 14 to 16 million காஸ்ட் ஆகும். அண்ட் இதோட கரிக்குலம் பார்த்துன்னு சொன்னா எங்களோட கோர்ஸ்ல ஒரு இயர் எடுத்தா 2 செமிஸ்டர்ஸ் ஈக்கிற. அண்ட் ஒரு செமிஸ்டருக்குள்ள 4 இல்லாட்டி 5 சப்ஜெக்ட்ஸும் ஈக்கிற. அதோட கிளினிக்கல் கம்போனன்ட் ஒன்றும் ஈக்கிற. ஸோ ஃபைனல் இயர்ல வேற ரிசர்ச் ஒன்று அது வேறையா நடக்கிற. அப்புறம் ஒரு செமிஸ்டர் எடுத்துன்னு சொன்னா 25 வீக்ஸ் ஈக்கிற, இன்க்ளூடிங் ஸ்டடி லீவ், வெக்கேஷன் எல்லாத்தோடையுமே. அண்ட் எக்ஸாம்ஸ் எடுத்தா எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் ரிட்டன் பேப்பர் ஒன்று வரும். அப்படின்னா ரிட்டன் பேப்பர் ஒன்றோட நான் சொன்ன தானே ஃபர்ஸ்ட்டுக்கு கிளினிக்கல் கம்போனன்ட் ஒண்டிக்கிறேன். அந்த கிளினிக்கல் அசஸ் பண்ணதுக்கு ப்ராக்டிக்கல் எங்களை அசஸ் பண்ணுறேன். ஸ்டேஷன்ஸ் வச்சு அது உங்களுக்கு வந்தா புரியும். ஸ்டேஷன்ஸ் வச்சு நாங்கள் படித்த டெக்னிக்ஸ், தெரப்பி டெக்னிக்ஸ் எல்லாமே எங்களை வச்சு அசஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து 2 முறையாக எக்ஸாம்ஸ் நடக்கிற, ரிட்டன் அண்ட் ப்ராக்டிக்கல். ஒரு கிளினிக்கல்ஸ்க்கு நாங்கள் மெயின்லி ப்ராக்டிஸ் ஆக போகிற ஹாஸ்பிட்டல்ஸ் தான் NCTH ராகம டீச்சிங் ஹாஸ்பிட்டல், ஆயத்தி சென்டர், ரியூமட்டாலஜி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஹாஸ்பிட்டல், அதுவும் ராகமேல இருக்கிற ஹாஸ்பிட்டல் உண்டு. ஒரு நேஷனல் ஹாஸ்பிட்டல், பேஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் போகிற காரவனல், பாலப்பிட்டி அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ். ஒரு நாங்கள் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கும் போகிறோம். அதோட எல்டர்ஸ் ஹோம்ஸ், ஆன்காலஜி ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது அபேக்ஷா அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் போகிறோம். அண்ட் எங்களோட பேஷண்ட் பாப்புலேஷன் எடுத்துன்னு சொன்னால் நியோனேட்ஸ்லேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து பீடியாட்ரிக் பாப்புலேஷனை பார்க்குற, அப்புறம் ஜீரியாட்ரிக் பாப்புலேஷன்ஸும் பார்க்குறேன். அப்புறம் ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்ஸ், ஒரு ட்ராமாட்டிக் பிரெயின் இன்ஜரி உண்டு வந்த பேஷண்ட்ஸ், அப்புறம் டிமென்ஷியா, ஆட்டிசம், ADHD இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸோட தான் நாங்கள் டீல் பண்ணுறோம். ஸோ மெயின்லி நீங்கள் கேள்விப்பட்டிக்கிறோம் தெரியா,
நியூரலஜி, நியூரோட்ராமா, நியூரோ டெவலப்மெண்டல் இந்த மாதிரி இந்த கேட்டகரிஸால தான் நாங்க பேஷண்ட்ஸை மெயின்லி பார்க்குறோம். ஒரு கோர்ஸ்ல நாங்க படிக்கிற விஷயம் வந்து லாங்குவேஜை பத்தி படிக்கிறோம். லாங்குவேஜ் எப்படி இவால்வ் ஆகுற, லாங்குவேஜோட கம்போனன்ட்ஸ் என்ன, லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகில்லாட்டி நாங்கள் என்ன மாதிரி தெரப்பி டெக்னிக்ஸ் செய்கிறோம். ஸோ அது ஏஜ் வைஸ் டிஃபர் ஆகும், கல்ச்சர் வைஸ் டிஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்ஸை நாங்கள் லேர்ன் பண்ணுறோம். ஒரு ஸ்பீச் எப்படி நாங்கள் டெவலப் பண்ணுறோம், வாய்ஸ் டிஸார்டர்ஸ் அப்படி நான் சரிக்கிறேன்டா அதுகளுக்கு எப்படி நாங்கள் இன்டர்வென்ஷன் தரோம். ஒரு ஃப்ளூவன்சியும் ஒரு புதிய ஏரியா உண்டு. ஸோ அந்த ஏரியாவும் நாங்கள் பார்க்குறோம். அப்புறம் ஸ்பெஷலி சொல்லணும், நல்ல டிமாண்ட் உள்ள ஒரு ஏரியான்னு தான் ஸ்வலவிங் என்ற ஏரியா. ஸ்வலவிங் இஷ்யூஸ், ஸ்வலவிங் டிஃபிகல்டிஸ், அதுக்கு நாங்கள் சொல்கிற டிஸ்பேஜியா உண்டு. ஸோ இந்த இஷ்யூ வைக்கிற ஆட்களுக்கு நாங்கள் இப்படி ட்ரீட் பண்ணுறோம். ஸோ இது வந்து மிச்சத்துக்கு நாங்கள் டாக்டர்ஸோட கொலாபரேட் ஆகி ட்ரீட் பண்ணணுமான ஒரு விஷயம் உண்டு. ஒரு இப்போதைக்கு வந்து ஒரு 160 மை ஸ்பீச் தெரபிஸ்ட் ரெஜிஸ்டர் ஆகிக்கிற ஸ்ரீலங்காவில். ஸோ உங்களுக்கு ஸ்பீச் தெரபிஸ்ட் ஒன்றாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன் ஒன்றால டிகிரி ஒன்று இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்களோட கலனிய மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் ஆஃபர் பண்ணுற இந்த டிகிரி, அப்போ இந்த டிகிரியோட நீங்கள் SLMC ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகி லைசன்ஸ் ஒன்று எடுக்கணும். ஸோ அந்த லைசன்ஸ் எடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தொடங்கிடும். அது வர காட்டியும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு இயலாம். அண்ட் உங்களுக்கு கோர்ஸை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் எங்களோட வெப்சைட் ஒன்றிக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கலனியா ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின் வெப்சைட் ஒன்றிக்கிற அதில் ஒரு பேச்சஸ்க்கு ரிலீஸ் ஆகிக்கிற ஒரு ஹேண்ட் புக்ஸ். ஸோ லேட்டஸ்டாகவே ரிலீஸ் ஆகிக்கிற பேட்ச் 16 ஹேண்ட் புக். ஸோ அது வந்து உங்களுக்கு ரீஃபர் பண்ணணும். அப்போ அதை பார்த்துட்டு சொன்னால் இருக்கிற அகடமிக் ஸ்டாஃப் யார், என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இன்வால்வ் ஆகுற, ஒரு என்ன மாதிரி மாடல்ஸ் இல்லாட்டி சப்ஜெக்ட்ஸ் ஈக்கிற ஃபாலோ பண்ணதுக்கு அதெல்லாம் பற்றியும் ஐடியா வந்து எடுக்கலும். ஒரு ஜாப்ஸ் எடுத்துட்டு சொன்னால் ஜாப்ஸ் வந்து ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பியில் 3 வகையாக டிவைட் பண்ணிடும். ஒன்று வந்து எங்களுக்கு அகாடமியாவில் ஒர்க் பண்ணிடும். அகாடமியான்னு சொன்னால் லெக்சரர்ஸ் மாதிரி அந்த சைடில் எங்களுக்கு ஒர்க் பண்ணிடும். இல்லாட்டி கிளினிக்கல் செட்டிங் ஒன்றில் ஒர்க் பண்ணிடும். இல்லாட்டி ரிசர்ச்க்கு கண்ட்ரிபியூட் பண்ணிடும். போகிறோம் ஸ்ரீலங்காவில் நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்ரீலங்காவுக்கு உள்ளே பார்த்தோன்னு சொன்னால் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டர்ஸ் ரெண்டுலேயுமே ஜாப்ஸ் ஈக்கிறேன். ஸோ கவர்மெண்ட் செக்டருக்கு வாரன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் விரும்புகிறேன்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங் ஆகுற. என்னன்னு சொன்னால் இப்போ வர காட்டியும் பேட்ச் 7க்கு மட்டும்தான் அந்த பிளேஸ்மெண்ட் எக்ஸாம் ஒன்று வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ யூஸ்வலி பிளேஸ்மெண்ட் எக்ஸாம் ஒன்று வச்சு தான் எடுக்கிறேன். ஆனால் அது வந்து பேட்ச் 7 வர காட்டி மட்டும்தான் வச்சுக்கிறாங்க. ஸோ ஆனால் ப்ரைவேட் செக்டரை பார்த்துன்னு சொன்னால் ப்ரைவேட் செக்டரை பார்த்துன்னு சொன்னால் அதில் வந்து நல்ல டிமாண்ட் உண்டிக்கிற. அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், கம்யூனிட்டி சென்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய இடங்களில் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கிற. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீச் தெரபிஸ்ட் உண்டு ஸ்ரீலங்காவில் ஒர்க் பண்ணுன்னு சொன்னால் 45 hour ஒர்க் வீக் ஒன்றுக்கு 120,000 per month மாதிரி சேலரி ஒன்று எடுக்கணும். ஸோ இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸோட பேஸ் ஆகிற ஒரு சேலரி உண்டு. ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துன்னு சொன்னால் இங்கே விட ஸ்ரீலங்காவில் விட நல்ல ஒரு டிமாண்ட் நிற்கிற. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, UK, USA, ஈவன் துபாயிலேயும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற. ஸோ இந்த கண்ட்ரீஸில் சேலரி எடுத்துன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் ருபீஸில் 10 to 12 lakhs மாதிரி per month 10 to 12 lakhs மாதிரி சேலரி ஒன்று எடுக்கலும். ஸோ நான் சொன்ன மாதிரி அங்கேயும் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு அசிஸ்டன்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் ஒன்றாக தான். ஸோ அது வச்சு குவாலிஃபிகேஷன்ஸ் கேதர் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணி அப்புறம் தான் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொமோட் ஆகுற.
ஸோ நிறைய பேர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி ஃபாரின் போகிற என்னென்னு சொன்னால் இங்கே கிடைக்கிற ஜாப் டிமாண்டை விட அங்கே நல்ல டிமாண்ட் உண்டிக்கிறேன். அங்கே சேலரிஸ் நல்ல, ஒர்க் என்வரன்மெண்ட் நல்ல ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய பேர் ஃபாரினுக்கு போகிற. அண்ட் அவளும் தான் நேண்டு சைடால. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாருக்கும் நல்ல ரிசல்ட்ஸோட வந்திக்கிற. அண்ட் ஆல் தி பெஸ்ட். அண்ட் இப்போ உங்களுக்கு கேள்வி அளிக்கிறேன்னு சொன்னால் கேட்கலும். ஜிசாக்கல்லா சுலேஹா.